ஹாய், வெல்கம்ஸ் டு எஸ்பிபி கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா மீன் சீப்பியாக தான் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் எடுத்திருக்கேன். இது கழுவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 2 வெங்காயம், 2 தக்காளி. இதை நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு இதை எடுத்து அரைச்சிக்கலாம் சீப்பியாக்கு. இப்போ அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு கிண்ணத்தில் மாற்றி. இப்போ தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம், கீறி வச்சுருக்க பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ சட்டியை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிப்போம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 2 டீஸ்பூன் போல் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் அரைச்சிருக்கனால இனிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் வரும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் நம்ம போட்டுக்கணும். அப்போ தான் பேலன்ஸாக இருக்கும். இதுக்கு மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன். மீன் சீப்பியாக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா சங்கரா மீனும் மற்ற மீனும் ரொம்ப டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருக்குங்க, மற்ற மீனோட கம்பேர் பண்ணும்போது. இப்போ கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவிக்கிறேன். எப்போவுமே மீன் வாங்கினா ஒரே மாதிரி குழம்பு வைக்காமல் இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் டிஃப்ரெண்ட்டாக வச்சு கொடுத்தா சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா சுடு சோத்துக்கு உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கும், சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு. நம்மளோட மீன் சீப்பியா ரொம்ப டேஸ்ட்டாகவே ரெடியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்கும். கலரும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பட் ஆனால் காரம் ரொம்ப அதிகமாக இருக்காதுங்க, சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.